கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சு, எப்படி சார் நான் வந்து கிட்னி ஃபெயிலியர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்ருக்கோம், எது பண்ணாலுமே சரி நான் சொல்லக்கூடிய 10 வழிமுறைகளை ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கிட்னி ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களோட ஹெல்த்தை டிட்டோரியேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய தண்ணீருடைய தேவை என்னங்கிறத புரிதல். இன்றைக்கி பொதுவாகவே சிறுநீரகம் செயலிழந்து போகும்போது ஒரு டயாலிசிஸ் சிகிச்சையில் இருக்கவங்க அல்லது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களாக நம்ம இருந்தாலும் கூட நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீருடைய அளவை ஜுடிஷியலாக தேவையான அளவு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜுடிஷியலாக தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீருடைய அளவை எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, நமக்கு தேவையில்லாத வாட்டரோட ஓவர்லோடிங்னு சொல்லக்கூடிய அன்வான்ட் வாட்டர் டெபாசிஷன் இந்த சிஸ்டம் இருக்காது. அதாவது தேவையற்ற நீர் தேக்கம் நம்ம உடம்புல இருக்காது. நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, இன்றைக்கி டயாலிசிஸ் போயிட்டு வருவாங்க, நாளைக்கே மூச்சு விட முடியாது. கேட்டால் அந்த ஒரு நாள்லேயே 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய தண்ணீர் தேவை ஒரு நாளைக்கு 500 மில்லினா அந்த 500 மில்லியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு கிட்னிக்கு ஓவர்லோடிங் இருக்காது, சிஸ்டம்க்கு ஓவர்லோடிங் இருக்காது. அப்போ தேவையற்ற டயாலிசிஸ் எண்ணிக்கை அதிகமாகிறத நம்ம குறைக்க முடியும். ஒருவேளை ஒரு ஆரம்ப நிலை கிட்னி ஃபெயிலியரில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட வாட்டர் இன்டேக்கை நீங்கள் ரெகுலேட் பண்ணாலே உங்களோட கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே புதுப்பித்து கொள்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவ ஆலோசனையோட உங்களோட வாட்டர் இன்டேக்கை ரெகுலேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.